ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கனகராஜ். தலைப்புச் செய்திகள். கைவினை கலைஞர்கள் தங்களது பொருட்களுக்கு நல்ல விலையை பெற ஹூனார்ஹத் கண்காட்சிகள் வழிவகை செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். நகர்ப்புற மேம்பாடு, சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட 5 துறைகளில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. நாடு முழுவதும் இதுவரை 1,10,00,000 பேருக்கு கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் இன்று ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கைவினை கலைஞர்கள் தங்களது பொருட்களுக்கு நல்ல விலையை பெற ஹூனார்ஹத் கண்காட்சிகள் வழிவகை செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் 26வது ஹூனார்ஹத் கண்காட்சியை இன்று அவர் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த கண்காட்சிகள் நாட்டின் பரந்துபட்ட கலாச்சாரத்தை எடுத்துரைப்பதாக கூறினார். உள்ளூர் கலைஞர்களுக்கு முக்கியத்துவம் வழங்கும் இந்த கண்காட்சிகள் சுயசார்பு இந்தியா இயக்கத்தை ஊக்குவிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். சிறுபான்மை நலத்துறை அமைச்சகத்தால் நடத்தப்படும் இந்த கண்காட்சியில் 31 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த கைவினை கலைஞர்களின் கலைப்பொருட்கள் இடம்பெற்றுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிஜேபி தேசிய நிர்வாகிகள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. பிரதமர் திரு நரேந்திர மோடி, பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் பிஜேபியின் மாநில பொறுப்பாளர்கள், மாநில தலைவர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டுள்ளனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா, அஸ்ஸாம், மேற்குவங்கம் ஆகிய 5 மாநில சட்டப்பேரவைகளுக்கான தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த கூட்டம் முக்கியத்துவம் பெறுகிறது. சர்வதேச தாய்மொழி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி 4 நாள் காணொலி காட்சி நிகழ்ச்சிக்கு மத்திய கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சகங்கள் ஏற்பாடு செய்துள்ளன. இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே நகர்ப்புற மேம்பாடு, சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மாலத்தீவுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்துல்லா சாஹித்தை சந்தித்து பேசினார். அப்போது இருதரப்புக்கும் இடையே மீன் பதப்படுத்துதல், பொது ஒலிபரப்பு சேவைகள், வீட்டு வசதி உள்ளிட்டவற்றில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மேலும் கோவிட்-19 பெருந்தொற்று சூழல் மற்றும் இருதரப்பு திட்டங்கள் குறித்தும் ஆய்வு செய்யப்பட்டது. இந்தியா சார்பில் கூடுதலாக 1,00,000 கோவிட்-19 தடுப்பு மருந்துகளை மாலத்தீவு அமைச்சரிடம் திரு ஜெய்சங்கர் வழங்கினார். தமது பயணத்தின்போது அந்நாட்டின் அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிகையும் திரு ஜெய்சங்கர் சந்தித்து பேசவுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 24 மணி நேரத்தில் 11,667 பேர் கோவிட்-19 பாதிப்பிலிருந்து குணமடைந்துள்ளதாக சுகாதாரத்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அந்த அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 14,264 பேருக்கு புதிதாக தொற்று கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 90 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. இதனிடையே கோவிட்-19 தொடர்பாக நாட்டில் இதுவரை 21 கோடிக்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி குழுமம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நேற்று மாலை வரை 1,10,00,000 பேருக்கு கோவிட்-19 தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நேற்று ஒருநாள் மட்டும் 4,32,931 பேருக்கு கோவிட்-19 தடுப்பு மருந்து செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தில் 6 மாநகராட்சிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெற்று வருகிறது. அகமதாபாத், ராஜகோட், சூரத், வதோதரா, பவநகர், ஜாம்நகர் ஆகிய மாநகராட்சிகளுக்கு நடைபெறும் தேர்தலுக்காக 47,695 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன. 43,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அகமதாபாத்தில் நரன்புரா பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வாக்களித்தார். வரும் 23ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியிடப்படும். வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் கடந்த டிசம்பர் மாதத்தில் புதிதாக 12,54,000 பேர் இணைந்துள்ளனர். இது தொடர்பாக வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில், கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு மத்தியிலும் நடப்பு நிதியாண்டின் முதல் 9 மாதங்களில் 53,70,000 பேர் இணைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிசம்பர் மாதத்தில் மட்டும் 8,04,000 பணியாளர்கள் புதிதாக இணைந்ததாகவும், வைப்பு நிதியில் இருந்து வெளியேறிய 4,50,000 பேர் மீண்டும் இணைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்த உறுப்பினர் சேர்க்கையில் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத், கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் முன்னிலை வகிப்பதாகவும் வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் இதுவரை 651 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டை விட இது 15.91% அதிகம் என்று உணவு அமைச்சகம் கூறியுள்ளது.
இதன் மூலம் 94 லட்சம் விவசாயிகள் பலனடைந்திருப்பதாகவும் அவர்களுக்கு 1,22,000 கோடி ரூபாய் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக வழங்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்திலிருந்து மட்டும் 202 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19 ஒழிப்போம், தடுப்பூசிக்கு தயாராவோம். கோவிட்-19க்கான தடுப்பூசி பாதுகாப்பானது. இதனை பெறுவதற்கு கோவின் இணையதளத்தில் புகைப்படத்துடன் கூடிய அடையாள ஆவணத்துடன் பதிவு செய்ய வேண்டும். உங்கள் கைபேசி செயலிக்கு வரும் தேதியில் சம்பந்தப்பட்ட மையத்திற்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். தடுப்பூசி போட்டவுடன் 1/2 மணி நேரம் கண்காணிப்பு மையத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். 2ஆம் சுற்று தடுப்பூசியையும் அதற்கான தேதியில் தவறாமல் போட்டுக் கொள்ள வேண்டும். நம் நலன் காத்து நாட்டு நலனை உறுதி செய்வோம். கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் 6,941 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதிக்கு உட்பட்ட குன்னத்தூரில் துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட அமைச்சர்கள் பங்கேற்றனர். 3 கட்டங்களாக நிறைவேற்றப்படவுள்ள இந்த திட்டத்தில் முதற்கட்டமாக மழை வெள்ள காலங்களில் காவிரி ஆற்றில் உபரியாக வெளியாகும் நீர் கரூர் மாவட்டம் மாயனூர் தடுப்பணையிலிருந்து கட்டளை கால்வாய் வழியாக சுமார் 118 கிலோமீட்டர் தொலைவுக்கு புதிய கால்வாய் வெட்டப்பட்டு புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள தெற்கு வெள்ளாற்றுக்கு கொண்டு செல்லப்படும். இதன் மூலம் கரூர், திருச்சி, புதுக்கோட்டை மாவட்டங்களில் உள்ள 342 ஏரிகளும் 42,710 ஏக்கர் நிலங்களும் பாசன வசதி பெறும் என தமிழக பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. இது தவிர காவிரி உப வடிநில உட்கட்டமைப்புகளை விரிவாக்கி புனரமைப்பதற்கான 3,384 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திட்டத்திற்கும் முதலமைச்சர் இன்று அடிக்கல் நாட்டினார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் பனிப்பாறை சரிவால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த மேலும் 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 67ஆக அதிகரித்துள்ளதாக மாநில காவல்துறை தலைவர் திரு அசோக்குமார் தெரிவித்துள்ளார். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தொடர்ந்து தபோவன் அணை பகுதியில் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பான நாசா அனுப்பிய பெர்சிவரன்ஸ் ரோவர் விண்கலம் வெற்றிகரமாக செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் தரையிறங்கிய நிலையில் புகைப்படங்களை அனுப்ப தொடங்கியுள்ளது. இந்த விண்கலத்தை வடிவமைத்து அதை செலுத்துவதற்கான குழுவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த டாக்டர் சுவாதி மோகன் முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்த திட்டம் 2013ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதிலிருந்து அவர் இதில் பணியாற்றியதாக நாசா தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அனந்த்நாக் பகுதியில் தீவிரவாதிகளின் மறைவிடங்களை பாதுகாப்பு படையினர் தாக்கி அளித்தனர். அங்கு ஏராளமான ஆயுதங்களும் வெடிபொருட்களும் எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸில் துஜ்வான் புயல் இன்று கரையை கடக்கக்கூடும் என்று அந்நாட்டு வானிலை மையம் அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் தென்பகுதியில் கனமழை பெய்து வருகிறது. 12 நகரங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஈராக்கின் பாக்தாத் நகரின் வடபகுதியில் உள்ள ராணுவ தளத்தின் மீது ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை என்று அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடந்த ஒரு வாரத்திற்குள் நடத்தப்படும் 2வது தாக்குதல் இதுவாகும். மியான்மரில் போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3ஆக உயர்ந்துள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் பல பகுதிகளில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடலூர், கள்ளக்குறிச்சி, நீலகிரி, விழுப்புரம், தேனி, திருநெல்வேலி, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரை புதுச்சேரி மற்றும் கடலூரில் அதிகபட்சமாக 19 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் இன்று ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். மெல்போர்னில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டங்களில் சென்னை அணி கேரளா அணியையும், பெங்களூரு அணி கோவா அணியையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கைவினைக் கலைஞர்கள் தங்களது பொருட்களுக்கு நல்ல விலையை பெற ஹூனார்கத் கண்காட்சிகள் வழிவகை செய்வதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் 7 மாவட்டங்கள் பயன்பெறும் வகையில் காவிரி குண்டாறு நதிகள் இணைப்பு திட்டத்தின் முதற்கட்ட பணிகளுக்கு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று அடிக்கல் நாட்டினார். நகர்ப்புற மேம்பாடு, சாலை கட்டமைப்பு உள்ளிட்ட 5 துறைகளில் இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன.
நாடு முழுவதும் இதுவரை 1,10,00,000 பேருக்கு கோவிட்-19க்கான தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதிப் போட்டியில் செர்பியாவின் நோவக் ஜோகோவிச் இன்று ரஷ்யாவின் டேனியல் மெத்வதேவை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெற்றது.